ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெங்காயத்தாள் பொரியல். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வெங்காயத்தாள் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெங்காயத்தாள் 1 கப், நறுக்கிய வெங்காயம் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, முட்டை 2, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வெங்காயத்தாள் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். இது தாளிப்புலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. டைரெக்டாகவே நம்ம வந்து பச்சை மிளகாக்கு போயிடலாம். நல்லா பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகா. வெங்காயத்தாள் கூடவே நமக்கு வந்து அடியில் வெங்காயம் இருக்கும். அந்த வெங்காயத்தை நல்லா பொடியாக சேர்த்து நம்ம நறுக்கி சேர்த்தாச்சு. நமக்கு வெளியிலேருந்து வேறு வெங்காயம் சேர்க்கக்கூடாது இந்த பொரியலுக்கு. இந்த வெங்காயத்தாளோட இருக்க இந்த வெங்காயமே நமக்கு போதும். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ நம்ம கிட்ட இருக்க வெங்காயத்தாளை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சைனீஸ் ரெசிபிஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து டாப்பிங்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தாள்லேயே நம்ம வந்து பொரியல் பண்ணுறோம். யூஸ்வலாக வெங்காயத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய நமக்கு விட்டமின்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இம்யூனிட்டியை நமக்கு நல்லா பூஸ்டப் பண்ணும். ஏன்னா இம்யூனிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து கம்மியாகிறதுனால தான் நமக்கு வந்து நிறைய நோய்கள் எல்லாமே வரும். ஸோ நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன். நம்ம யூஸ்வலாக ஃபைனலாக போட்டு இது இறக்கிடுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நமக்கு வேகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணினா போதும். நம்ம இதுலேயே இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். வதங்கவும் நமக்கு ரொம்ப கம்மியாயிடும். அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தீங்கன்னா போதும். இப்போ வெங்காயத்தாள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 2 முட்டையை வந்து உடைச்சி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெஜிடேரியன்ஸ் உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இல்ல பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நம்ம வந்து திருகி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டயட்ல இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. ஒரு 2 முட்டை கூட இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நம்ம சாப்பிட்டு ஒரு பவுல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் தான் இது. 2 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆயிடும். நைட்டுக்கு வந்து உங்களுக்கு டின்னர் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். ஹெல்தியாவும் இருக்கும். ரொம்ப நம்ம வந்து வேக விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். முட்டையும் நமக்கு வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஸ்ப்ரிங் ஆனியனும் ரொம்ப வேகக்கூடாது. ஆற ஆற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த சூட்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா இதில் மேலே வேணும்னா நம்ம வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுக்கலாம். நம்மளுடைய வெங்காயத்தாள் பொரியல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.